காட்டேஜ் எப்படி நல்லா இருக்குல்ல? இல்ல இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்த நீ எப்படா பிடிச்ச? நமக்கு பல விதத்துல சௌரியமா இருக்குண்டா. இப்ப பாரு உனக்கு ஒரு புது உலகத்தை அறிமுகப்படுத்த போறேன். மணி வா, நாளை காலையில வா. என்ன புது பொண்ணு மாதிரி குனிச்சுட்டு இருக்க? வாங்க இப்படி உட்காரு. ஏன்டா பயப்படுற? எல்லாம் முதல்ல இப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். பொண்ணு உனக்கு எப்படியோ என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ கீப் ஹிம் ஹாப்பி. செல்வம், எனக்கு டைம் ஆகுது, நான் வெளில போயிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் மனப்பூர்வமா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். உன்னை யாரா காதலிக்க வேணானது? அது பாட்டுக்காது, இது பாட்டுக்கு இது. உனக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல, நீ வீட்டுல தானே வைக்க. சாரி, மனசு சரியில்லை. யார் அவன்? யூஸ்லெஸ் ஃபெலோ. பங்க். ஏன்டா அவனை லேட்டு? எங்கடா போயிட்டு வர்ற? வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து நான் போயிட்டு வந்தேன். அதுதான் கேட்கிறேன், எங்கேன்னு. உங்ககிட்ட அப்பா சொல்லிடுறேன். என்னையே அலட்சியப்படுத்துற அளவுக்கு வளர்த்துட்டு என்னையே ஏன்டா கண்ணாடுற? உனக்கு எத்தனை நாளாடா இந்த பழக்கம்? அம்மா, இந்த அதட்டல் மேட்டல் அண்ணன் கிட்ட வச்சுக்க, அதான் அந்த தர்திர பையிட்ட வச்சுக்க. அந்த பிள்ளையை தொட்டு அடிச்சு திருத்த முடியாதுமா. செல்வம், இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லை. அப்பாவை நீ உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா அவரோட சுறுசுறுப்பையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கத்துக்க. அவரோட ஆணவத்தையும் அகந்தையும் கத்துக்காத. அப்பா ஆணவக்காரர் தான், கர்வமும் அகந்தையும் உள்ளவர் தான். ஆனா உன்ன மாதிரி என்னடா சொன்ன? சில விஷயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறதே கௌரவம். வண்டியை ஓட்டுறவனே வழிமாறி போகும்போது சக்கரம் திசை மாறியா ஓட முடியும்? நீங்க போங்கம்மா. நீ உள்ள போடா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். போடாண்ணா. பாருங்க, உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்காங்க? ஒன்னில டாடி, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அவன் கோகா கோலால ஏதோ கலந்து குடுத்துட்டான் போல் இருக்கு. வேண்டாம் சொன்ன டாடி, அவன் தான் இன்சிஸ்ட் பண்ணி வச்சுட்டான். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்ட்டின்னு போனா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. இல்லடா, நல்லா இருக்குதுங்க. இவனாலும் தெரியாம குடிச்சிட்டேங்கிறான். உலகம் தெரியாம உளராது. என் மகனை நான் கணத்து தவளையா வளர்க்க விரும்பல. ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டியில அந்தஸ்துள்ள பிரமுகரா இருக்கணும்னா இந்த மாதிரி தகுதி எல்லாம் அத்தியாவசியங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்களும் சமூகத்துல ஒரு முக்கியமான பிரமுகர் தான். ஆனா இப்படியா குடிச்சிட்டு ஆடிட்டு வந்துட்டு இருக்கீங்க? என் விஷயமே வேற. நான் 40 வயசுக்கு மேல சமுதாயத்துல பிரமுகரானேன். என் மகன் 20 வயசுலயே கோடீஸ்வரன். நீ போடா செல்வங்கண்ணா, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் புரிஞ்சுக்கிட்டத நீங்க புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி வா. உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் இருக்க தொணப்பு அதை சமாளிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப சினிமாவுக்கே போலாமா? வேண்டாம் சொல்லுங்க, சினிமாக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ இங்க உட்காந்து பேசுமா? செல்வம், ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? தாராளமா கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயமுடுத்துறாங்க. உங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரரா, ரொம்ப பொல்லாதவரா. அவருக்கு அந்தஸ்தும் கௌரவமும் தான் முக்கியம். என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ண அவர் நிச்சயமா மருமகளை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கல்பனா, அவங்க என் அப்பாவை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன பத்தி சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. இது பாரு, நானே எங்க அப்பாவும் பேசுறத நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது ஒரு ஃபாதர் அண்ட் சன் பேசிக்கிற மாதிரியே இருக்காது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என்னுடைய விருப்பத்தை குறித்து அப்பா பேசவே மாட்டாரு. அப்படியே தான் அவர் பேசினா தூக்கி எறிகிற துணிவு எனக்கு உண்டு. இனிமே என்ன சந்தேகப்பட முடியா பேசாத. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சாரி செல்வம், ஏதோ எனக்கு இருந்த பயத்துல கேட்டேன். இனிமே அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் உம்மன் இருக்கீங்க? நான் ஒன்னும் உம்மன் இல்ல. இதுக்கு இவ்வளவு கோவமா? சரிங்க.
இருங்க திருக்க வேணா விட மாட்டேன். இன்னுமா கணக்கு எழுதிருக்கீங்க? சாப்பிட்டுட்டு போய் படுத்துங்க. நான் லைட் அணைச்சிட்டு போறேன். விளக்கு அணைச்சிரு, ஆனா போக வேணாம். ஐயோ என்னங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி உங்க மனசுல குமரன் நினைப்பா. பாரதி, மனசுல எப்ப வயசாகி போச்சுங்கிற எண்ணம் வருதோ அப்பதான் முதுமை வரும். எனக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலையே. நல்லா இருக்கு. பாட்டியா பாரதி, கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னை விட்டு விலகி போறதா எனக்கு தோடும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் அந்த சந்தேகப்படுறேன். இந்த பிள்ளைங்க விஷயமா நாம 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோமே, அத கொஞ்சம் தவிர்க்கலாம்னு தோணுது. அதத்தாங்க நானும் சொல்ல வந்தேன். நம்ம செல்வம் இருக்கான் பாருங்க. பாத்தியா பாத்தி, இந்த நேரத்துல அந்த பேச்செல்லாம் இருக்கு. சரி, அவனை விட்டுடுங்க. நம்ம சுகுமார் பிறக்கிறப்போ நம்ம நஷ்டம் அடைஞ்சோங்கிறதுக்காக அவன் இவ்வளவு பெருவினா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கிட்ட வெறுப்பு காட்டுறீங்களே, இது நியாயமா? பார்வதி, ஆரம்ப காலத்துல அவன் மேல எனக்கு வெறுப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் அப்போதைய நிகழ்ச்சிகள். அதெல்லாம் சரியானவனே இப்போ பரவாயில்ல இருக்கு. ஆனா இப்ப அவன் மேல எனக்கு கோபத்துக்கு காரணம் அவன் என்ன மதிக்கிறது. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறான். நம்ம தொழிலுக்கு உதவியா இருக்குமே, காலேஜுக்கு போகும்போது காமர்ஸ் எடுத்து படிடான்னா முடியாது, நான் லிட்டரேச்சர் தான் படிப்பேன் அப்படிங்கிறான். அவர் வழியில போறதுதான் எல்லாருக்கும் எதிர்காலத்துல நல்லதுன்னு நினைக்கிறேன். அம்மா, இதுவரையில நான் ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கலப்பா. நீ எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறதா உங்க அப்பா வருத்தப்படுறாரு. நாளையில இருந்து உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்க அப்பா சொல்ற மாதிரியே கேளு. சில நல்ல முடிவுகளுக்காக தவறான வழியில போனா கூட தப்பு இல்லை. அப்பாவும் நானும் விரோதிகள் இல்லையே. அவரோட குணம் வேற, என்னோட குணம் வேற. வெவ்வேறு இயல்புகள் உள்ளவங்க ஒன்னா சேரவே முடியாது. ஒரு பெரிய விஞ்ஞானியோட பிள்ளை இசை மேதையாகலாம், இசை மேதையோட பிள்ளை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் ஏதாவது தப்பு செஞ்சா அப்பா என்ன கண்டிக்க? அவரோட ஆசைகளும் லட்சியங்களும் எனக்கு இருக்கணும்னு என்னமா அவசியம்? உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? ஏதோ அப்பாவும் பிள்ளையும் ஒத்துமையா இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். சுகுமார், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. முயற்சி பண்றோம்மா. வாங்க தர்மலிங்க, வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன ரொம்ப நாளா அந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமாங்க, உங்க மாதிரி பிஸியா இருக்க ஒருத்தரை காரியம் இல்லாம அடிக்கடி வந்து பார்க்க முடியுமா? அப்போ இப்ப காரியத்தோட வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்ல காரியமா வந்திருக்கேன். ராஜமாணிக்கம் உங்களோட சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. பார்வதி, கேட்டியா? யார் தெரியுதா? அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க, அவங்கதான். தெரியுதுங்க. மினிஸ்கர்ட் போட்டுக்கிட்டு செக்க செதர்னு வெள்ளக்கார பொண்ணு மாதிரி எல்லாருக்கும் கலகலான்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தால அந்த பொண்ணு தானே சொல்றீங்க? ஆமா டாடி, ரொம்ப அழகான பொண்ணு. அண்ணனுக்கு வண்டர்ஃபுல் மேன். வெரி குட். உங்க பெரிய பையன் அந்த பொண்ணை பாத்துருக்காரோ? இல்லன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்துக்க சொல்லுங்க. இப்பவே கூப்பிட்டு கேட்டா போச்சு. பார்வதி, சுமார கூப்பிடு. பார்வதி, பய ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவன் குணம் தெரிஞ்சதுனால சொல்றேன். நேத்த விவரமா அவங்க எல்லாம் சொல்லி இருக்குங்க. இனிமே உங்க வார்த்தையை அவன் மீறவே மாட்டான். நிச்சயமா அந்த கல்யாணம் சம்மதிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு சம்மதம் இல்லை. நீங்க சொல்ற பெண்ணை எனக்கு தெரியும். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, வந்திருந்த ஆம்பளைங்க எல்லாருமே பார்த்தாங்க. பாத்தியாடா, அவள் அழகான பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன கசக்குதா? பொண்ணு அழகா இருக்கலாம், ஆனா என்னுடைய குணத்துக்கு அவ குணத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்த உடனே குணத்தை எப்படி இடப்பட்டேன்? அழகிற முறையை பார்த்தாலே ஓரளவுக்கு குணத்தை யோசிக்கலாம். அவளோட நடை உடைய பாவனையை பார்க்கும்போது மேல்நாட்டு நாகரிகத்துல அதிக ஈடுபாடுடைய பொண்ணா தெரியும். நானும் பழமையின் பெருமைக்கு அதிக கொடுத்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குள்ள எப்படிப்பா ஒத்து வரும்? சுகு, இதுல வீடா இலக்கிய மேடையா? அப்ப என்ன பட்டிமன்றம் நடத்துறாரு பழமை புதுவன் பேசுறதுக்கு? லிசன் டு மை கேஸ். ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அழகான பொண்ணு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறதை விட்டுட்டு பிரசங்கம் பண்றீங்க. இனிமே இவங்கிட்ட பேச நான் தயாரா இல்லை. முடிவா என்ன சொல்றான் நீயே கேட்டு சொல்லு. That's good, Dad. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. அவ கவுன் போட்டுக்கிறது பிடிக்கலன்னா புடவை கட்ட சொல்றேன். இந்த கிராப் வச்சுக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீளமா சவரி வச்சு நல்லா ஜட போட்டு தலை நிறைய பூ வச்சு விடுறேன். இந்த பவுடர் பூசிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னா நானே மஞ்சள் அரைச்சு அவன் முகம் பூரா பூசி விடுறேன்டா. டே, எப்படியாவது உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி அவளை நான் மாத்திடுறேன். நீ நினைக்கிறது தவறுமா.
அப்பா, நான், தம்பி, நீ 4 பேருமே ஒரே ரத்த சம்பந்தம் உள்ளவங்க. ஒருத்தர் குணத்தை ஒருத்தர் மாத்த முடியுதா? கடைசி என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? மன்னிக்கணும். அப்பாவுடைய நன்மைக்காக, கௌரவத்துக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுனால யாரோட கௌரவமும் இம்மி கூட குறைய போறதில்லை. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. பெருசா ஆரம்பிய இனிமே நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு பாத்தியா? இதே செல்வமா இருந்தா ஒரு கழுதையை கொண்டாந்து நிறுத்தி கட்டா தாலி என்ன கண்ண முடிவு கட்டுவான். டெஃபினட்டா டாடி. தர்மலிங்கம், நிலைமை எனக்கு புரியுதுங்க. நான் அப்புறமா வரேன். நீ வாடா சொல்லுங்க. கமல், லெட்ஸ் கோ தேர். அம்மா, என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணம், அப்பா கிட்ட கேட்கலையா? போய் தலையை காட்டிட்டு வரேன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டு பார்த்துட்டு போனா அப்படியே போயிடுன்ட்டாரு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, நீங்க பிறந்து வளர்ந்த வீடு, கூட பிறந்த அண்ணன் மக கல்யாணம், நம்ம யாருமே போகலைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் சுகுமார், ஏற்கனவே அவர் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நீ இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சா என்ன விபரீதம் நடக்குமோ? நீங்க ஒண்ணுமா, நான் வீட்டுல இருக்கனா இல்லையா, எங்க போறேன் வர்றேன், இத பத்தி எல்லாம் அப்பா கவலைப்படுறதே இல்ல. நான் போனா அவருக்கு எங்க தெரிய போகுது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. சரிம்மா. பாப்பா சுகுமார், அப்பா அம்மா வரலையா? அப்பா அம்மாவுக்கு ஏதோ வேலை இருக்கா, அதான் என்ன எனக்கு தெரியும்பா. நீயாவது வந்து ரொம்ப சந்தோஷம். சம்பந்தி, இது தங்கச்சி புள்ள, பேரு சுகுமார். வணக்கம் சம்மந்தி. முகூர்த்த நேரம் வந்தாச்சு, ஒன்னும் வர சொல்லுங்க. மீனாட்சி, என்னடா என்னப்பா, ஏதாவது வாய் திறந்த நடுத்தரவில் நிறுத்திடுவேன். கடைசி நேரத்தில் காரியத்தை கொடுத்துறாங்களா? மீனாட்சி, என்னங்க குழந்தை கொடுத்து வா. இதை வந்துட்டேங்க. மாமா ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே ஸ்ரீயண்யே ஸ்ரீயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது சட்டப்படி செல்லாத திருமணம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் என்னது அக்கிரமம்? மாப்பிள, இதே நீங்க முன்னாடியே சொல்லி இருக்க கூடாது. ஏன் தப்புதான் சார். எங்க அப்பா என்ன பயமுறுத்தி வாயடைச்சிட்டாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சுமதிங்கிற ஒரு ஏழை பொண்ணை நான் காதலிச்சேன். எங்க கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிக்கல. அவனும் நானும் அம்மன் கோயில்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது தெரிஞ்ச உடனே அப்பா என்ன சத்தம் போட்டு மிரட்டி அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பயந்தாங்கொல்லியாவே வாழ்ந்து பழகிட்ட எனக்கு அவரை எதிர்த்து என்ன செய்யறதுன்னே புரியல. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அவர் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு உணர்வு, ஒரு சக்தி எனக்கு இந்த நேரத்திலேயாவது தைரியம் கொடுத்ததுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். நல்லா இருக்கு, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ணது சட்டப்படி குற்றம். உங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுனால என் மக விதி மாறிடுமா? விருந்துக்குன்னு வெந்த சொத்தை விருந்தாளி வரலன்னா மறுபடியும் அரிசியாக்க முடியுமாப்பா? மாப்பிள்ள, முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டு. அப்பா, வேற வழி இல்லம்மா, வேற வழியே இல்லை. மாப்பிள்ள, என் பொண்ணு 2வது பொண்டாட்டியாவது ஏத்துக்குங்க மாப்பிள்ள. மாமா, என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? சுகுமார், பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சுகுமார், ஏன் என்னங்க நிக்கிறீங்க? போங்க வெளியே. சுகுமார், போங்க வெளியே. சுகுமார், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே உங்க அப்பா உன்னை அனுப்புனாரா? முறை மாப்பிள்ள, நீங்க அந்தஸ்து தெரியலன்னு என் பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டீங்க. நான் ஏதோ கடனை உடனே வாங்கி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இந்த கல்யாணம் இந்த நிலையில நின்று போச்சுட்டா என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்குமா? சீவி சிங்காரம் பண்ணி மனவரையில உட்கார்ந்து வேற கழுத்தோட எழுந்த பொண்ணு வேற எவன் கட்டிக்குவா? சுகுமார், வேற எவன் கட்டிக்குவா? உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. போங்க போங்க மாப்பிள்ள. அப்புறம் என்னடா,
பொண்ணை பொறுத்தவரை சரின்னு சொல்லிட்டாரு. உன் ஆசைக்கு சுமதி வச்சுக்க, என் அந்தஸ்துக்கு கஸ்தூரி கழுத்துல தாலியை கட்டா உனக்கு திருப்தி, எனக்கு திருப்தி. கட்டா தாலியா நிறுத்துறியா? சொன்ன உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த பெண்ணை என்ன உயிருள்ள ஜீவன் நினைச்சீங்களா இல்ல மரக்கட்டை நினைச்சீங்களா? ஆளுக்கால் ஏலம் போறீங்களே, மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இது என் சொந்த வழி. உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் ஏழை, இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? மடவரையில உட்கார்ந்து எழுந்திருக்க பொண்ணு. சும்மா நிறுத்துங்க மாமா. இப்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அவ மணவரையில தானே உட்கார்ந்து எழுந்திருக்கா, பஞ்சத்திலையா படுத்து எழுந்திருக்கா? என்னப்பா பேசுற? உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வர வேணான்னு சொன்னப்ப நீ தலை குனிச்சு நின்றுகிட்டு இருந்தியே, அப்ப அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் உனக்கு இல்லைன்னா இப்ப இங்க வந்து வக்காலத்து வாங்குறேன். பேசுறது சொல்லப்பா. சொல்லுமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மங்கள காரியம் ஒரு முறை நின்று போச்சுன்னா மறுபடியும் அவளை யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் தானே நடக்கணும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே ஸ்ரீயண்ணே. அம்மா, சுகுமா, எதிர்பாராத விதத்துல கஸ்தூரிக்கு நான் தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுகுமா, பெத்தவங்க இருக்கும்போது இப்படி அனாத மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ செய்த காரியமா இது? இல்ல என்ன செல்வமா செய்வான்? இந்த தர்தனம் முடிச்ச பையன் வேணும்னே என்ன இன்சல்ட் பண்றான். ஆமா, அப்பாவை வேணும்னே அவன் அகௌரவப்படுத்தும். அவர் மேல பிரியமா இருக்கிறாங்க மனசுல வச்சுக்கிட்டு அவர் மனசை எப்படி எப்படி எல்லாம் புண்படுத்தலாம் திட்டம் போட்டு காரியம் பண்றான். அதுல இது ஒண்ணு. நடந்ததெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன். முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், மனம் குளிர பண்றதுக்கு பேரு ஆசீர்வாதம், வயிறு எரிஞ்சு குடுக்கறதுக்கு பேரு சாபம். இப்ப உன்னை பார்த்தா என் வயிறு எரியுது. நீயே ஒரு தரித்திரம், பத்தாவதுக்கு இன்னொரு தரித்திரத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இந்த அழகுல ஆசீர்வாதம் வேறையா? அப்பா, சத்தியமா நான் சொல்றதை நம்புங்க. மாமா விட்டு கல்யாணம் ஆச்சே, நம்ம யாரும் போகாம இருக்க கூடாதுன்னு தான் போனேன். போன இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆமா, சூழ்நிலை சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கியே, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். நீ போன இடத்துல உன்னை தவிர வேற ஆம்பளைங்களே கிடையாதா? நீ தான் தாலி கட்டணும்னு அப்ப என்ன பெரிய நிர்பந்தம் உனக்கு? வேணும்னே அப்பாவை இன்சல்ட் பண்ணணும் தானே காரியத்தை செஞ்சிருக்கேன். புரியுதாப்பா உங்களுக்கு? டேய் சுகுமா, நீ செஞ்ச தப்புக்கு 1000 வழக்கம் சொல்லுவேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான பேச்சு இல்லை. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன். எப்படியோ போய் தொலை. அப்பா உன் மேல வச்சிருந்த கொஞ்சம் நஞ்ச பாசமும் இன்னையோட ஒழிஞ்சுது. கடவுள் தான் இனிமே உன்னை காப்பாற்ற முடியும். அம்மா, அம்மா, ஒரு விதத்துல நான் செஞ்ச காரியம் உங்க எல்லாருடைய மனசையும் புண்படுத்தினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, சில நல்ல முடிவுகளுக்காக தவறான காரியம் கூட செய்யலான்னு, அந்த நிலைமையில தான் நான் கஸ்தூரிக்கு தாலி கட்டினேன். அம்மா, நீங்களாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன எச்சு அமாவாசை அன்னைக்கு பூஜை போடுறேன்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. என் கையில 1000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன், பால் பணம் வேற 300 ரூபாய் பாக்கி நிக்குது. அமாவாசை என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா வருது? மாசம் மாசம் வருது இல்ல? அந்த டகல் பாஷா பணம் என்கிட்ட பலிக்காது. இத பாரியா, உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் கொடுத்த பணம், அதுக்கு வட்டி, பால் பணம் எல்லாம் இந்த 2 நாள்ல என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன் மானத்தை பீஸ் பீஸா கீச்சிருவேன். என்ன சொல்ற? அடச்சை, உன்னை போய் ஹீரோயினா போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல, என்ன சொல்லணும்? வில்லி மாதிரி பேசுறியே, இப்படி பேசி பழகினா அப்புறம் ஹீரோயின் மாதிரி பேசவே வராது. ஹீரோயின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாம கழுக்கு கழுக்குன்னு சிரிக்கணும், குபீர் குபீர்னு அழணும். இடம் கிடைச்ச போதெல்லாம் இந்திய பண்பாடு நாகரிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு, அறகுறையாத்தான் ட்ரெஸ் பண்ணணும், அதுதான் கவர்ச்சி. உன்னை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாதியிலேயே போறேங்கிற. போ, படத்துல என்னய்யா, இதுக்கு மேல கூட ஆக்ட் பண்ணலாம். நிஜமாலும் படம் கொடுத்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஒண்ணு படத்தை ஆரம்பிச்சுக்கோ, இல்ல என் படத்தை திருப்பி கொடுத்துரு. நம்ம படத்துக்கு பணம் போடுற பைனான்சியர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினை தான் புதுசா போட்டீங்க, ஹீரோயாவது பெருசா போட்டு அட்வான்ஸ் கொடுத்து கால் சீட்டை வாங்கிட்டு வாங்க, 3 லட்சத்தை தூக்கி தரேங்கிறாரு. ஹீரோ நமக்கு வேண்டப்பட்டவர் தான், 50 வாங்குற இடத்துல 10 வாங்கிப்பாரு. இருந்தாலும் அட்வான்ஸா 1000 அவர் கண்ணில் காட்ட வேண்டாமா?
அதுக்கு இங்க என்னையா செய்ய சொல்ற? ரொம்ப சிம்பிள். நீ ஒரு 1000 ரூபாய் தோது பண்ணி கொடுத்தீன்னா அதை ஹீரோவுக்கு அட்வான்ஸா கொடுத்து அந்த 3 லட்சத்தை புடிங்கிடுவேன். படத்து ஆரம்பத்துல உனக்கும் ஹீரோவுக்கும் ஒரு லவ் சாங். ஹீரோ எரும மாட்டு மேல உட்கார்ந்துகிட்டு பாடிக்கிட்டே வராரு. நிறுத்தியா, அவர் என்ன ஹீரோவா இல்ல யவனா? இத பாரு, குதிரை மேல ஏறிட்டாங்க, யானை மேல ஏறிட்டாங்க, ஒட்டகத்து மேல ஏறிட்டாங்க, ஆனா எரும மாட்டு மேல இது வரைக்கும் யாரும் ஏறல. அதுதான் புதுமை. இல்ல, அதுவும் வந்துடுச்சு. ஆனா பாவிகளா, அதுக்குள்ள காப்பி அடிச்சுட்டாங்களா? ஏற்கனவே வந்துடுச்சு குமரி பெண்ல. ஏய்யா, நான் சொல்றத நீ கேக்குறியா? இன்னும் அறிமுகமே ஆன பாடல, அதுக்குள்ளயா? சொல்லுமா, கேட்டுக்கிறேன். வந்து முதல்ல மேல ஹீரோ உட்கார்ந்துகிட்டு தண்ணியில வராரு. தண்ணியில ஜமாய்ச்சிருவோம். இந்த தண்ணிக்குள்ள ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன? அது பிக்கினி. கிணிகிரி. சொல்லு. அத போட்டுக்கிட்டு நான் கரையில பாடிக்கிட்டே வருவேன். எப்படி ஐடியா? புதுமையா இல்ல? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த முதல்ல இருக்க ஓவரா முழுங்கும் சில்லறைய. எருமைன்னா உங்ககிட்டயே இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாமே தான். நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். நீ தான் கொடுக்கணும். இப்போதைக்கு ஒரு 1000 இப்படி தள்ளு. வர்ற அமாவாசைக்கு அதான் நமக்கு ராசி இல்லையே, பௌர்ணமிக்கு போட்டுருவோம் பூஜைய. பாரு, பௌர்ணமி அன்னைக்கு நீ பூஜைய போட்டு என் மூஞ்சில பவுடர பூசல, உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு இந்த சிங்காரி உன் மூஞ்சில எரும சாணிய பூசு. சவாலா விடுற? ஓ மூஞ்சில பூசலனா இல்லையா பாரு. எத கரியவா? பவுடர. இத பாரு, இந்த பூச்சி வேலையை இதோட விட்டுடுவோம். முதல்ல ஒரு 1000 பெட்டு, அப்புறம் பாரு. சரியா? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை நம்பாம இருக்கலாமா? அப்பால ஊட்டாமவா பாரு. அப்பால என்ன, இப்பாலே வரேன். வா 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 வாயா. புரியுது பார்வதி, புரியுது. இந்த கல்யாணத்துல உள்ளூர உனக்கு சந்தோஷம் தாங்கிறது புரியுது. என்ன இருந்தாலும் அண்ணன் மக இல்லையா, ஒத்த பார்க்க போகும்பா. ஐயோ, அப்படின்னா எது நடந்து போச்சு. சின்ன பெருசுங்க. சரி சரி, மேற்கொண்டு எரிச்சலை கலப்பாத. சாவியை கொடு. மொட்டு மலர்ந்தது. துருவன் அத்தா, நீங்க தான் அந்த துருவனா? ஆமா. நீங்க தான் துருவங்கிறது தெரியாமலேயே நான் அந்த கவிதைகளை விரும்பி படிச்சிருக்கேன். அத்தா, நீங்க எழுதுனதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க, அதையே நான் பாடுறேன். நான் எழுதுனதுல எல்லா பாடல்களுமே எனக்கு பிடிச்சதுதான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த பாடல் கலைமகள் வரவுங்கிற இந்த பாட்டு தான். இதே நீ பாடு. கலைமகள் ஊரவும் திருமகள் வரவும், கலைமகள் ஊரவும் திருமகள் வரவும், அவரவர் விதிப்படி இறைவனின் பரிசு. கலைமகள் ஊரவும் திருமகள் வரவும், அவரவர் விதிப்படி இறைவனின் பரிசு. வருவது வயது, வளர்வது மனது, வருவது வயது, வளர்வது மனது, தருவது காதல்,
என்ன உம்முன்னு இருக்க? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனா அது நடந்துடுச்சு. ஓ, இந்த மாசம் லீவ் போடலையா? அதுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட இதை விட வேற பெரிய காரியம் நடக்கணுமா? கல்பனா, உனக்கு எப்பவுமே விபரீதமான கற்பனைக்கு தான். அது அப்படி நடந்துருச்சுன்னா இது இப்படி நடந்துருச்சுன்னா ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எல்லாத்துக்கும் நம்பிக்கை தான் காரணம். எனக்கு நீதாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன்னை தொட்டேன். அந்த நம்பிக்கையில் தான் நீ என்ன அனுமதிச்ச இல்லையா? அந்த நான் என்னையே மறந்துட்டேன். ஒருவேளை எனக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி எப்ப இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். செல்வம், நம்ம கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. கல்பனா, எனக்கு மாத்திரம் அந்த கவலையிலே நீ நினைக்கிறீங்க. சும்மா வளவளன்னு பேசி சந்தோஷமான ஈவினிங் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. கமல் கமலுக்கு செல்வம், என்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. பயமா கல்பனா, இனிமே பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கமல் ப்ளீஸ் கெட் இன். வேண்டாம் செல்வம், கல்யாணம் ஆற வரைக்கும் காத்திருப்போம். ஒரு தடவை செஞ்ச தவற அதுக்கப்புறம் தெரிஞ்சு அடிக்கடி செய்த தவறுக்கு லைசன்ஸ் கிடையாது. நான் வரேன். கல்பனா, முட்டாள்தனமா பேச. முந்தா நாள் வரைக்கும் நீ எனக்கு உள்ளத்தால மட்டும்தான் சொந்தமாயிருந்த. நேற்று உடலாலையும் சொந்தமாயிட்ட. இப்ப இதை நீ மறுக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கு இல்ல? மறுபடியும் நீ கன்னியாக முடியுமா? சொல்லு. செல்வம், என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற கல்பனாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியும். எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசுறது எனக்கு பயமா இருக்குடா. நீ போய் எங்க அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது எனக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணுவை. அது உன்னால தாண்ட முடியும். செல்வம், உங்க அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா?
கல்பனா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட 1000 மடங்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு. புரியாம பேசாவரா? நான் என்ன எங்க அப்பாவை ஏத்துக்கா சொல்றேன்? அவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஏதோ அறிவு கிட்ட தரமா ஏற்கனவே உங்க அண்ணன் ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானேன்னு கோபப்பட்டு இருக்காரு. இப்ப நீயும் ஒரு அண்ணன் காவடியை கட்டிக்கிறேன்னு சொன்னா உங்க அப்பா சந்தோஷமா சம்மதிப்பாரா? வேற என்னதான்டா செய்ய சொல்ற? கல்பனா மறந்துடுறா. ஜஸ்ட் ஃபர்கெட் ஹர். எப்படா முடியும்? வெறும் காதலா இருந்தா பரவாயில்ல. நானும் கல்பனாவும் கல்யாணம் ஆகாமலேயே கணவன் மனைவியா உறவு கொண்டாடிச்சுமே. கல்பனா ஒண்ணும் விவரம் தெரியாத பொண்ணு இல்ல, படிச்சவ, ஒரு கம்பெனியில வேலை செய்யறவ. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குன்றது அவளுக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் தான் உடல உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டானா அதுல வேற அர்த்தம்? எந்த அர்த்தமும் இல்ல. என் மேல உள்ள நம்பிக்கை தான் காரணம். இல்ல, இப்பதான் அவளுக்கு ஒரு பிடி கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 மாசம் போய் என் வயசுல வளர்ற குழந்தைக்கு தான் நீதான் அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு ஒன்ன கேட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கல்பனா அப்பேற்பட்ட பொண்ணு இல்லடா. யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நீ நல்லா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. தான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் சின்ன மகன் உங்க அப்பா போட்ட கணக்கை நீ மாத்திக்கினா உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போயிடும். நல்லா யோசனை பண்ணு.